Hi friends, welcome to Cognitive Edge Points YouTube channel. நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பாலிடெக்னிக் டிஆர்பி 2017 கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பரில் வந்த கொஸ்டின்ஸை யூனிட் வைஸ் வித் ஆன்சர்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸோட பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 7. யூனிட் 7 மெயின்லி டீல்ஸ் வித் ஆர்கானிக் சிந்தசிஸ், நேம் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரியேஜன்ஸ். இதுதான் யூனிட் 7 உடைய சிலபஸ். First part பார்த்தீங்கன்னா synthesis of substituted benzene derivatives mono and ditribenzenes. அடுத்தது CC bond forming reactions, named reactions. அடுத்தது oxidation reduction reactions, catalytic reactions and protective group. The last part spectral identification of organic compounds by spectroscopy. நம்ம எப்பவுமே ஸ்பெக்ட்ரல் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி எல்லாத்தையுமே யூனிட் 11ல் சேர்த்து பார்ப்போம். அதனால மீதி இருக்கிற டாபிக்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல் கொஸ்டின், betaine, an ylide and a phosphine oxide have tetra-coordinated phosphorus. These species could not be causing the spectra, which leads to the conclusion that இது வந்து வெட்டிக் ரியாக்ஷன் வரக்கூடிய இன்டர்மீடியேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக செய்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ ஜெரி மார்ச் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியேட்ஸ் வர டிஸ்கஷன் கொடுத்துருப்பாங்க. when we record P31 NMR of this compound, they observed a spectra. ஆனால் நார்மலாக நமக்கு இருக்கிற 3 காம்பவுண்ட்ஸ் பாசிபிளி betaine, it is a பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய சார்ஜ்டு ஸ்பீசிஸ். செகண்ட் ஆக்ஸோபாஸ்பேட்டேன் அண்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பேன் ஆக்சைடு. இது மூணும் இன் ரியாக்ஷன்ல இருக்க சான்சஸ் இருக்கு. இப்போ பாஸ்பரஸ் NMR ஸ்பெக்ட்ரா ரெக்கார்ட் பண்ணோம்னா இந்த பீட்டைன் அண்ட் பாஸ்பீன் ஆக்சைடு ரெண்டுமே டெட்ரா கோஆர்டினேட்டட் பாஸ்பரஸ், ஆக்ஸோபாஸ்பேட்டேன் மட்டும்தான் 5 கோஆர்டினேட்டட் பென்டா கோஆர்டினேட். இப்போ இது ரெண்டும் பாஸ்பரஸ் NMR கொடுக்க சான்சஸ் இல்லை, இது மட்டும் தான் கொடுத்துருக்கணும். ஸோ இது என்ன கன்க்ளூஷன் கொண்டு வருதுன்னா, இந்த ஆக்ஸோபாஸ்பேட்டேன் is present in the solution. அந்த கன்க்ளூஷனை தான் இது கொடுக்கதா சொல்லியிருப்பாங்க, மற்ற 3 ரீசன்ஸும் கிடையாது. ஸோ ஸ்பெக்ட்ரா தராத பீட்டைனும் பாஸ்பீன் ஆக்சைடு ஸ்பெக்ட்ராவை தராது, ஆக்ஸோபாஸ்பேட்டின் ஸ்பெக்ட்ராவை தருது. ஸோ தட் இஸ் த ரீசன். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு கிரீனார்ட் ரியேஜென்ட் பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின். ஒரு டை ஹாலைட் சப்ஸ்டிடியூட் பென்சீன்ல கொடுத்துருக்காங்க. செலக்டிவிட்டி நம்ம பேசணும். இப்போ கிரீனார்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகணும்னாவே செலக்டிவிட்டி எது இருக்கும்னா ரியாக்டிவிட்டி ஆர்டர் அயடைடு, புரோமைடு அண்ட் குளோரைடு. ஸோ புரோமின் தான் அதிக ரியாக்டிவிட்டி. we will get the grignard in bromine position. ஸோ இங்கே பார்க்கும்போதே தெரியும் இந்த ஆப்ஷன் சான்ஸே இல்லை, இந்த ஆப்ஷனும் சான்ஸ் இல்லை. இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி, பி அண்ட் டி. ஸோ அங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது when we have MgBr தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். MgBr அசிட்டால்டிஹைடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கம்பவுண்ட் கிடைக்கும்? ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஆல்டிஹைடும் கிரீனார்ட் ரியேஜென்ட்டும் ரியாக்ட் ஆகும்போது செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், predict the product. ஒரு சைக்ளோஹெக்சனோன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மெத்தில் வெனைல் கீட்டோன் பேஸ், செகண்ட் ஸ்டெப்ல ஆல்டால் கான்டென்சேஷன். இது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான், ராபின்சன் அனலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ when we treat cyclohexanone with methyl vinyl ketone and a base, first reaction, second reaction aldol condensation. ரெண்டுமே நடக்கும்போது மைக்கேல் அடிஷன் ஃபாலோட் பை ஆல்டால்னாவே ராபின்சன் அனலைசேஷன் ப்ராடக்ட் வந்து ஒரு ஈனோன். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ராபின்சன் அனலைசேஷனை பற்றி நம்ம பெரிய டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் மோர் டீட்டெயில்ஸ்க்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இங்கே உங்களுக்கு சஜஷன்ஸ்லையும் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், Dieckmann condensation பேஸ் பண்ணி வந்திருக்கு. In Dieckmann condensation reactions in which large rings are to be closed are generally assisted by high dilution sense. அதாவது ரெண்டு டை ஆசிட்ஸ் தான் லார்ஜ் ரிங்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா என்ன கண்டிஷன்ஸை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹை டைல்யூஷன்ஸில் ஃபேவரபுளாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இதுவும் ஜெரிமார்ச் புக்கில் அப்படியே இருக்கு. ஸோ லார்ஜ் ரிங்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா ஒரே மாலிகுலர் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ரியாக்ட் ஆகணும். அடுத்தடுத்த மாலிகுல் இன்டர் மாலிகுலராக இருந்தால் நமக்கு லார்ஜ் ரிங் வராது, லீனியர் செயின் தான் வரும். ஸோ லார்ஜ் ரிங் வரணும்னா சேம் மாலிகுலர் இருக்கக்கூடிய ஒரு எண்டும் இன்னொரு எண்டும் ரியாக்ட் ஆகணும். தட் வில் பி ஃபேவரபிள் இன் ஹைலி டைலூட் கண்டிஷன்ஸ். ஹை கான்சன்ட்ரேஷன் கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும்னா சேம் மாலிகுல் நிறைய மாலிகுல்ஸ் பக்கத்தில் இருக்கும், தே வில் ரியாக்ட் டுகெதர். ஆனால் சேம் மாலிகுல் ஒரே மாலிகுல் நடக்கணும்னா யூ நீட் அ ஹைலி டைலூட் கண்டிஷன். ஸோ தட் one end of the molecule has a better chance of finding the other end than that of
finding the another molecule. அப்ப dilute conditionsல ஒரே மாலிகுலோட ஒரு எண்டு இன்னொரு எண்டை ரியாக்ட் பண்றதுக்கான அதிக சான்ஸ் இருக்கும் rather than finding the another molecule, because பக்கத்துல எந்த மாலிகுல் இருக்காது dilute conditionsல. concentrated conditionல immediate vicinityல நிறைய molecules இருக்கும். So high dilute condition favors one end of the molecule has a better chance of finding the other end than that of the finding another molecule. So correct answer is C. Next question, Mannich reaction ல இருந்து கேட்டிருக்காங்க. So Mannich reactions ல amines யூஸ் பண்ணுவோம். When we use primary amines, there is a possibility of side reactions. So அதை avoid பண்ணோம்னா we need secondary amines. Secondary amines யூஸ் பண்ணும்போது side reactions can be avoided. So in the three options are wrong. C option, by selecting the secondary amines we can avoid the side reactions of the Mannich reaction. So correct answer is C. Next question, enamines base பண்ணி வந்திருக்கிற ஒரு question. Which of the following statements are correct? 4 statement கொடுத்திருக்காங்க. அதுல எதெல்லாம் கரெக்ட்னு பார்க்கணும். First statement, reactivity of enamine depends on the amine moiety and the degree of substitution at the alpha and beta positions. This is correct. Enamines oda reactivity depends on amine oda nature, primary or secondary, and then alpha beta position la irukodiya substitution பொறுத்து அமையும். So it is a correct statement. Second statement, alkyl substitution at C alpha of an enamine enhances reactivity. Yes, when we substitute alkyl groups at C alpha, அதாவது amine nitrogen க்கு பக்கத்துல இருக்கிற first carbon C alpha ல substitution பண்ணும்போது it enhances the reactivity by increasing the electron density through hyperconjugation as well as inductive effects. So option B யும் correct. Option C, alkyl substitution at C beta decreases the enamine reactivity. அதுவும் சரிதான், because it reduces the enamine reactivity by steric and electronic effects. So the last cyclic and acyclic ketone enamines are more readily C alkylated than aldehyde enamines. Aldehydes விட ketone compounds are more readily C alkylated. That is also true. So all the statements given are correct. So correct answer is D. Next question, it is based on reduction reactions. So in the reactions பார்த்த உடனே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். When aryl compounds, benzene substituted derivatives are giving this kind of compounds, அது நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சலாம் Birch reduction. So Birch reduction கான ஒரே ஆப்ஷன் இங்க மட்டும் தான் இருக்கு. When we do the Birch reduction of this anisole, we will get this compound. அதை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோயினால் டாட்டமரிசம் மூலமா கீட்டோன் கிடைக்கும். So correct answer is C. For A, lithium liquid ammonia in ethanol. For B, we get a cyclohexenone. This is Birch reduction followed by hydrolysis. The correct answer is C. Next question, இதுவும் ரிடக்ஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற கொஸ்டின் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது, when we study organic chemistry எல்லா ரியாக்ஷன்ஸோடைய சிம்பிள் டெஃபினிஷன் தெரிஞ்சாவே நிறைய மார்க் வாங்க முடியும். அது மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 2-octanone on heating with hydrazine in the presence of base to give N-octane is an example. இப்போ கீட்டோன் ஹைட்ரோகார்பனா ரெடியூஸ் ஆகிருக்கு in the presence of hydrazine and base. அது வந்து ஹைட்ரஜன் பேஸ் வந்தாவே நமக்கு என்னன்னு நல்லா தெரியும். It is a Wolff-Kishner reduction உடைய definition. So இதே போல நீங்க மீதி 3 உடைய definitionையும் படிங்க. So the correct answer is B. Wolff-Kishner reduction உடைய simple definition and example. Next question, இதுவும் Wolff-Kishner reduction உடைய ஒரு method தான். Same Wolff-Kishner reduction will reduce the keto compounds, not the acids. So this, when we use glycols, this reaction is known as Honang-Minlan modification of Wolff-Kishner reduction. Glycol இல்லைன்னா அது Wolff-Kishner. இது simply modified reaction of Wolff-Kishner. So the correct answer will be இந்த keto group மட்டும் reduce ஆயிட்டு நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் correct answer. அடுத்த question, the addition of benzene diammonium chloride to vinyl cyanide in the presence of cupric salt and acetones. Again name reactions உடைய definition தெரிஞ்சிருக்கணும். எல்லா reactions உடைய definition தெரிஞ்சதாவே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். So one by one எக்ஸாமின் பண்ணலாம். Option A, Schiemann reaction. Option B, Barth reaction. Option C, Gartermann reaction. D, Meerwin reaction. A is nothing but conversion of arene diazonium fluoroborates to aryl fluorides by heating. அதுதான் Schiemann reaction. Barth reaction ன்றது
Preparation of aryl arsenic acids or arsenates from diazonium salts. Garterman aryl halides from aryl diazonium halides in the presence of copper and HCl. So Meerwein reaction is the definition: addition of benzene diazonium chloride to vinyl cyanide. Double bond la add பண்றது தான் Meerwein reaction உடைய definition. Catalyst is cupric salt. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. இந்த கொஸ்டின் நம்ம போன யூனிட்லையும் பார்த்துருப்போம், ஏன்னா அங்கேயும் மேட்ச் ஆகும். இந்த இடத்துல கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மிங் ரியாக்ஷன்ஸ்லையோ அடிஷன் ரியாக்ஷன்ஸ்லையோ நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. வித் திஸ் இதோட இந்த யூனிட்ல வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். பெரும்பாலான கொஷின்ஸ் எல்லாமே ஜெரிமார்ச்சோடைய அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்ஸ்லையும் அண்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் பை அலுவாலியா அண்ட் பரஷர், and some questions are from reactions, rearrangements and reagents from S. N. Sanyal. இந்த மாதிரியான புக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, டைரக்டாவே எடுத்திருக்காங்க. இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னா இதனுடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை நீங்க கிளிக் பண்ணி வாங்கணுன்றவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம யூனிட் 8 வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.